ஒரு பக்கம் பொண்ணியை எங்க தேடியுமே கிடைக்கலன்ற சுகத்தோட வீட்டுக்கு வந்த சக்தியும் இந்த விஷயத்த வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்ல, ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமாவும் ஜெயா மறுபடியுமே பொன்னியை பத்தி மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு தான் இந்த குடும்பத்து மேலேயும் உன் மேலேயும் அக்கறையே கிடையாது, அப்புறம் எதுக்காக நீங்க தேவையில்லாம அவ பின்னாடியே தொங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க. ஆனா சக்தியும் இந்த தடவை பொறுமையா இல்லாம ரொம்பவே சுகத்தோட, அம்மா பொன்னி சும்மா ஒண்ணும் இந்த வீட்டை விட்டு போகல, அவளுக்கு இங்க நடந்த கொடுமைகளாலதான் அவ இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா இதுக்கப்புறமாவும் அவளுக்கு இதே தான் நடக்கும்ன்ற ஒரு பயத்துலதான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கா. அது அவ ஒத்துக்கலனாலும் எனக்கு அது ரொம்ப நல்லாவே புரியுதுமா. ஆனாலும் பொன்னி முக்கியமா இந்த வீட்டை விட்டு போறதுக்கான காரணம் என்ன தெரியுமாமா? அவளோட சுயமரியாதை. அது அவ தன்னோட உயிருக்கும் மேல நினைக்கிறா. அதனாலதான் அவளோட சுயமரியாதை இந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா அவகிட்ட இருக்காதுன்ற காரணத்துக்காகவும் தான் இங்க இருந்து ஒரேடியா போயிட்டாமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இதை கேட்ட ஜெயாவோ, என்னடா இன்னும் வேற ஏதாவது காரணம் இருக்கா என்ன? அவ இந்த வீட்டை விட்டு போனதுக்கான காரணத்தை பத்தி நம்ம என்னதான் பேசினாலும் உண்மையாவே அவளுக்கு இந்த குடும்பத்து மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாததுதான் மெயின் ரீசனே சொல்றாங்க. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமாவும் சக்தி ரொம்பவே கோபமா பேசுறதுக்கு பதிலா அதுக்கு மாற ரொம்பவே ஃபீல் பண்ணிச்ச. இதுக்கப்புறமாவும் உங்களால பொண்ணிய பத்தி புரிஞ்சுக்க முடியலன்னா உண்மையாவே உங்களை நினைக்கும் போதுதாம்மா எனக்கு பாவமா இருக்கு. ஆனா எனக்கு நல்லா புரியுதுமா, பொண்ணு இந்த வீட்டை விட்டு போறதுக்கான காரணம் நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். ஏன்னா நான் மட்டும் அன்னைக்கு அவகையுடைய நின்று அவளுக்கு சப்போர்ட்டிவா பேசியிருந்தேன்னா கண்டிப்பா இப்போ பொண்ணு இங்க இருந்திருப்பாமா. ஆனாலும் உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கேவலமா ஃபீல் ஆகுதுமா. ஏன்னா பொண்ணு உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருப்பா, ஆனா அதை கொஞ்சம் கூட மனசுலயே வைக்காம பொண்ணிய பத்தி நீங்க இப்ப கூட இந்த நிலைமையில கூட இப்படி பேசுறீங்க பாத்தீங்களா? ச்சே, உங்களை என்னோட அம்மானு சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாதாம்மா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்போ சக்தி தன்னை இந்த மாதிரி சொல்றத நம்பவே முடியாத ஜெயாவும் கொஞ்சம் அதிர்ச்சியில உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாம சந்திரசேகர் கிட்ட, இங்க பாருங்க உங்க பையன் அந்த பொண்ணுக்காக என்கிட்ட என்னெல்லாம் பேசிட்டு போறான், என்னை பார்த்தாவே அவனுக்கு கேவலமா இருக்கான்ல அப்படின்னு கேட்க. ஆனா சந்திரசேகரும், சக்தி சொல்றதுல ஒன்றும் தப்பா தெரியலையே, உண்மையாவே எனக்கும் உன்னை பார்க்கும்போது ரொம்பவே கோவம் வருது, அடிக்கணுன்ற அளவுக்கு ஆத்திரம் வருது. ஆனாலும் நான் இப்ப வரைக்கும் அமைதியா இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீ என்ன பண்ணாலும் என் பொண்டாட்டி இருந்தாலும் நீ பண்ற தப்பெல்லாம் என்னால சொல்ல முடியலன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இன்னுமே இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நம்ம ஏதாவது சொன்னா அதை கேட்டு புரிஞ்சுக்கிற மன நிலைமையில இருக்கவங்க கிட்ட சொன்னாதானே அதெல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு செம்மையா ஜெயாவை அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்து பிரீத்தியுமே கொஞ்சம் அதிர்ச்சியில தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஜெயாவோ இன்னுமே பொண்ணு மேலதான் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணியால நான் இப்போ என் குடும்பத்துக்கு முன்னாடியே அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்கேன்ல, இதுக்கெல்லாம் அந்த பொண்ணு பதிலடி சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு கடுப்போட ரொம்பவே முட்டாள்தனமா பொண்ணி தான் என்னோட மானம் போறதுக்கான காரணம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் என்ன அவங்களுக்கு புரியவே இல்லை, அவங்களோட மானம் அவங்களால தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா முட்டாள்தனமா அவங்க எடுத்த முடிவுகளால தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமையில உட்காந்துருக்காங்க. சோ இது சரின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே அந்த விஷயத்த கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம பொண்ணு அப்படி எங்க தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வேற எங்கேயும் போகல, அவங்க வேலை செய்யற பார்லர் ஓனரோட உதவியோடு அவங்க வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கரெக்டா பொண்ணு அந்த வீட்டுல இருந்து, அதாவது கண்மணி வீட்டுல இருந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தப்போ கரெக்டா அவங்களுக்கு அவங்களோட பார்லர் ஓனர் கால் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட தான் முதல்ல எந்த கஷ்டத்திலையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சாலும் இருந்தாலும் அவங்க பொண்ணோட குரலை வச்சு பொண்ணு ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அவங்க பொண்ணிய தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்க, பொண்ணையும் அவங்கள தன்னோட அக்கா ஸ்தானத்துல வச்சு பாக்குறதுனால அவங்க கிட்ட எப்பவும் போலயே தன்னோட கஷ்டம் தான் இப்ப இருக்கிற நிலைமைன்னு சொல்லிட்டு எல்லாருமே எடுத்து சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்க. உடனே இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாத அந்த பார்லர் ஓனரும் உடனடியா பொண்ணிய சமாதானப்படுத்தி அவங்களோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா ஆரம்பத்துல பொண்ணி தான் வரமாட்டேன், கண்டிப்பா தான் அங்க வந்தா சக்தி தான் அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல. ஆனா பார்லர் ஓனரோ பொண்ணுக்கு சத்தியமே பண்ணி கொடுத்துறாங்க, நான் கண்டிப்பா நீ இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட ஹஸ்பண்ட் கிட்டயோ உன் குடும்பத்துல இருக்கவங்க கிட்டயோ நான் வாயை திறந்து சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, நீ பார்லருக்கு வேலைக்கு வந்தாதானே அவங்களுக்கு நீ இங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும், பேசாம என்னோட பார்லரோட பிரான்ச்சு இன்னொரு இடத்துல இருக்கு, அங்க போயிடு, நீ அங்க போய் வேலை செய்யி, எல்லாத்துக்கும் மேல அங்க போனா கண்டிப்பா உனக்கும் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தங்கறதுக்கான இடம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்க பொண்ணையுமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா இது தெரியாத சக்தியும் ரொம்பவே சோகத்தோட பொண்ணியோட நினைப்பாலேயே உட்கார்ந்துருக்கு. அப்ப கரெக்டா அவங்களுக்கு அந்த பார்லர் ஓனரோட ஞாபகம் வருது. உடனடியா சந்தோஷமா சந்திரசேகர்கிட்ட, எனக்கு தெரிஞ்சு பொண்ணு அங்கதான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிறது நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் பார்த்திருக்கேன், அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவங்க ஏதோ சிஸ்டர்ஸ் மாதிரி நடந்துப்பாங்க. சோ கண்டிப்பா அந்த பார்லர் ஓனர் பொண்ணு மேல இருக்க அக்கறையால அவங்களுக்கு பொண்ணியோட நிலைமை ஏற்கனவே தெரிய வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பொண்ணியால அவங்க கிட்டயுமே எந்த உண்மையுமே மறைக்காம இருக்கவும் முடிஞ்சிருக்காது. சோ நான் எனக்கு தெரிஞ்சு அந்த பார்லர் ஓனர் கிட்ட போய் கேட்கறதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க பார்லர் ஓனரை பார்க்கறதுக்காக அந்த பார்லருக்கு கிளம்பி போக. ஆனா இந்த பக்கம் வீட்டுல சந்திரசேகர் சண்முகத்துக்கிட்ட இந்த மாதிரி பொன்னி ஒருவேளை அந்த பார்லர் ஓனரோட வீட்டுல தான் இருப்பாளோன்னு சொல்லிட்டு சக்திக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அதனாலதான் பொண்ணியை தேடி அவன் அங்க
எங்க கிளம்பி போயிருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே பிரீத்தி, என்ன அங்கிள் அதுக்குள்ளேயே சக்தி கிளம்பி போயிட்டானா? நேற்று நைட்டும் சாப்பிடல, இன்னைக்கும் சாப்பிடல, அப்புறம் அவனோட உடம்பு என்னதான் ஆகுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையோட பேசிட்டு இருக்கா. ஆனா சந்திரசேகரும் பொன்னி வந்ததுக்கு அப்புறமா தாமா இந்த வீடே வீடா இருக்க போகுது, ஏன்னா ஆளாளுக்கு இந்த கவலையாலேயே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா இது கேட்டுட்டு இருக்க ஜெயாவும் ரொம்பவே கடுப்போட தான் இந்த பொன்னி போறோம்னா எப்பதான் முடிய போதும் தெரியலன்னு உட்காந்துருக்க. ஆனா அப்ப கரெக்டா சந்திரசேகரும் சண்முகமும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி வீட்டு வாசல்ல செம்ம ஹாப்பியா வந்து உஷா நின்றுட்டு இருக்காங்க அவங்களோட அம்மாவோட. அவங்களோட கையில மெடிக்கல் ரெக்கார்டுமே வச்சிருக்காங்க. அப்ப இதை பார்த்ததுக்கு அப்புறமா கூட சண்முகம் கொஞ்சம் கூட சந்தோஷமே படாம செம்ம கடுப்போட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா உள்ள வந்த உஷாவோ இருந்த குஷியில யாரோட முகத்தையுமே சரியா கவனிக்காம அவங்க படுகளோட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா உஷாவோட அம்மாவோ எல்லாரோட முகத்தையுமே நோட் பண்ணிடுறாங்க. பட் அவங்களுக்கு எதுக்காக எல்லாரும் இப்படி இருக்காங்கன்ற விஷயம் தெரியாததுனால அவங்க சைலண்டாவே இருக்காங்க. ஆனா உஷாவோ முதல்ல எல்லார பத்தியுமே விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யாரும் எந்த பதில் சொல்லலனாலும் அவங்க அடுத்தடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பொறுமையா இருந்த சண்முகமும் அவங்களோட பொறுமையை இழக்கிற மாதிரி ஒரு விஷயத்த உஷா கேட்கறாங்க. அதாவது அவங்க பொன்னியை பத்தி தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அம்மா எங்க அந்த பொன்னி, அவன் இன்னும் இந்த வீட்டுல தான் டேரா போட்டுட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு பொன்னியை பத்தி கொஞ்சம் மோசமா பேச ஆரம்பிக்க. ஆனா இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட பொறுமையா இருக்க முடியாத சண்முகமும் கோவத்துல உஷாவை அறையிற மாதிரி போறாங்க. இதை பார்த்த உடனே பதறி போய் சந்திரசேகர் சண்முகத்தை தடுத்து நிறுத்த. ஆனா சண்முகம் இந்த மாதிரி தன்னை அடிக்க வந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஷாக்ல உஷாவும் உஷாவோட அம்மாவும் அவங்கள பார்க்க. ஆனா சண்முகமும் நடந்த எல்லா விஷயத்தையுமே புட்டு வச்சது மட்டும் இல்லாம நடந்த குழப்பம் எல்லாத்துக்குமே காரணம் யாருன்றது தெளிவா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீயும் தானே இதுல கூட்டு களவாணியா இருந்திருக்க. உன்னால இப்படி ஒரு துரோகத்தை நம்மளோட குடும்பத்துக்கு இல்ல என்னோட குடும்பத்துக்கு எப்படி பண்ண முடிச்சுன்னு சொல்லிட்டு கேட்டது மட்டும் இல்லாம பொன்னிய போய் நமக்கு உனக்கு பார்த்து நல்லது செஞ்ச பொன்னிய போய் இப்படி அந்த பொன்னி மறுபடியுமே உங்க எல்லார்கிட்டயுமே ஏதோ ஒரு டிராமா போட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அந்த பொன்னியை தயவு செஞ்சு நம்பாதீங்க, அவன் மிகப்பெரிய டிராமாக்காரி, அவன் நல்லவளே கிடையாதுன்னு சொல்லிட்டு பொன்னியை பத்தி மோசமா பேச. ஆனா சண்முகமும் இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பொன்னியை பத்தி தப்பா பேசினா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏதோ உன் வயித்துல என் குழந்தை இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த அளவுக்கு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற, இருக்கிற கோவத்துல உன்னை கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பொன்னியை பத்தி பேச உனக்குலாம் தகுதியே கிடையாது. ஏன்னா பொன்னி உனக்காக இல்லை, நமக்கு பிறக்க நம்ம குழந்தைக்காக கூட எந்த அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பொன்னி அவங்களுக்கு கர்ப்பமா ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே எவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஆனதுக்கு அப்புறமா கூட வளகாப்புல கூட அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு உதவி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து பொன்னி உஷாக்காக பண்ண எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே எமோஷனலா எடுத்து சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உஷா செம்ம ஷாக்கோட, பொன்னி நமக்காக இதெல்லாம் பண்ணிருக்காளா, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா பக்கத்துல இருந்த பிரீத்தியும், ஆமா நீங்க பொன்னியை பத்தி ரொம்பவே தப்பா யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க, அதனாலதான் இதை பண்ணிருக்கீங்கன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க தனியா ஒன்னும் இதை யோசிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. உங்க கூட இருந்த வெண்ணிலாவும் சுந்தரும் உங்களை பயன்படுத்திருக்காங்களோன்னு தோணுதுன்னு சொல்ல. ஆனா உஷாவோ இல்ல சுந்தரனால ரொம்பவே நல்லவங்க, அவங்கெல்லாம் என்கிட்ட பொன்னியை வெறுக்க சொல்லவே இல்லை, எனக்கு தான் முதல்ல இருந்து பொன்னியை பிடிக்கல, அதனாலதான் அவ இந்த வீட்டை விட்டு போகணுன்றதுக்காக நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்ல. ஆனா உஷா பேசுறதை கேட்ட சந்திரசேகரும் ரொம்பவே கடுப்போட, ஆமா அந்த சுந்தர பத்தி மட்டும் இதுக்கப்புறமா இங்க பேசாதான், அவன் பெரிய நல்லவனா, அவன் பண்ண காரியத்தை நீ கேட்டனா காரி தூப்புவன்னு சொல்லிட்டு அவங்க கூட சுந்தர் என்னெல்லாம் பண்ணாங்கன்ற விஷயத்தையுமே உஷா கிட்ட போட்டு உடைக்க. அதை கேட்ட உஷா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களால இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட ஒரே நேரத்துல ஜீர்ணிக்கவே முடியாத காரணத்துக்காக அவங்க அப்படியே டென்ஷன்ல மயங்கி விழுகிற லெவலுக்கு போறாங்க. இதை பார்த்துட்டு பதறி போன உஷாவோட அம்மாவும், நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உஷா இப்ப கர்ப்பமா இருக்கான்றத நீங்க மறந்துட்டீங்களா என்ன, டாக்டர் கூட இப்ப கூட இவளுக்கு பிபில ரொம்பவே லோவா இருக்கு, அதனால முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் படுத்தாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புனாங்க. நானும் இந்த வீட்டுக்கு வந்து அவ கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாளேன்றதுக்காக கூட்டிட்டு வந்தேன், ஆனா இங்க வந்தா நிலைமைய தலைகீழா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உஷா கிட்ட, உஷா என்னமா பண்ணுது, ஏதாவது செய்தா, வயிறு ஏதாவது வலிக்குதான்னு கேட்க. உடனே உஷாவும், ஆமாமா ஏதோ வயிறுல வலிக்கிற மாதிரி இருக்குமா, கொஞ்சம் மயக்க வர்ற மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல மயங்கி சரியா. இதை பார்த்த உடனேயே வீட்டு இருக்கவங்க அத்தனை பேருமே செம்மையா பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல சண்முகம் இன்னுமே கஷ்டத்தோட கண் கலங்கி நின்றுட்டு இருக்கா. ஆனா சந்திரசேகர் உடனடியா இப்ப உஷாவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு காரை ரெடி பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போயிட்டு அட்மிட்டும் பண்ண வைக்கிறாங்க. அப்போ அவங்கள செக் பண்ணி பார்த்த டாக்டருமே, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி அனுப்பினேன்ல, முடிஞ்ச அளவுக்கு இவங்களை டென்ஷன் படுத்தாம பாத்துக்கோங்கன்னு. இப்ப பாருங்க பிபி ரொம்பவே லோ ஆயிடுச்சு, குழந்தைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு, இப்ப நாங்க உடனடியா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்த டாக்டரும் ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. இப்படியே இந்த நிலைமை கண்டினியூ ஆயிடுச்சுன்னா நாங்க சி செக்ஷன் தான் பண்ண வேண்டியதா இருக்கும், அப்படி நடக்காம இருக்கணும்னா அவங்களோட பிபி கொஞ்சம் நார்மல் ஆகணும். ஆனாலும் அவங்க ஏதோ டென்ஷனோட ஒரு பொண்ணோட பேரையே ஏதோ பொன்னி
பொன்னின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா இருந்தா தயவு செஞ்சு அவங்கள இவங்க கிட்ட வந்து பேச சொல்லுங்க. கொஞ்சமாவது அவங்க நார்மலாக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நாங்க ஆபரேஷன் பண்ண எல்லாத்தையுமே ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட முடிவு அவ்வளவுதான். ஏன்னா குழந்தை கொஞ்சம் ஆபத்தான கண்டிஷன்ல தான் இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுடைய சண்முகம், ஐயோ அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே, இப்ப நான் என்ன பண்ணுவேன், அப்பா என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியலப்பான்னு சொல்ல இதை கேட்ட சந்திரசேகரும், இல்ல ஒரு நிமிஷம், சக்தி தான் இப்ப பொன்னியை தேடி போயிருக்கான்ல, பொன்னியை மட்டும் அவன் கண்டுபிடிச்சிட்டானா பொன்னியை கண்டிப்பா நம்ம இங்க வர வச்சிடலாம். அதுக்கப்புறமா எல்லாமே நார்மல் ஆயிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இப்போ அவ பண்ண தப்புக்காக அவ வருத்தப்பட்டு இருக்கா. அதனாலதான் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக தான் அவளோட உடம்பு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியே இந்த விஷயத்த சக்திக்கு கால் பண்ணி சொல்ல இதை கேட்ட உடனே சக்தி செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இப்ப பொன்னியை நம்ம சீக்கிரமா தேடியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கரெக்டா போன் பேசிட்டு போனை கீழே வைக்கும் போதுதான் கரெக்டா அந்த பார்லருக்குள்ள பொன்னி போயிட்டு இருக்கத சக்தி பாக்குறாங்க. உடனடியே செம்ம பதட்டத்தோட பொண்ணிக்கிட்ட போயிட்டு, பொன்னி தயவு செஞ்சு என் கூட வா, இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை சொல்லிட்டு கேட்க, ஆனா பொண்ணியோ இங்க பாருங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டல, இதுக்கு மேலேயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு உங்க கூட வர சுத்தமா விருப்பமே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா சக்தியும், இங்க பாரு பொன்னி, நமக்கு நடுவுல இருக்க பிரச்சனையை நம்ம எப்பனாலும் பேசி தீர்த்துக்கலாம். இப்போ உஷாக்கு ஒரு முக்கியமான உதவி உன்னால ஆக வேண்டியது இருக்கு. நீ இருந்தாதான் உஷாவையும் சரி அவங்களோட குழந்தையும் சரி காப்பாற்ற முடியும்னு சொல்ல இதை கேட்ட உடனே பதறி போன பொண்ணியும், என்னாச்சு உஷாக்காக்கு என்னாச்சுன்னு கேட்க உடனே சக்தியும் வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே பொண்ணிக்கிட்ட சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பதறி போன பொண்ணியும் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு நிமிஷத்துல மறந்துட்டு உஷாக்காகவும் அவங்களோட குழந்தைக்காகவும் டைரக்டா சக்தி கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல இந்த பக்கம் ஜெயா இன்னுமே பொண்ணியை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கனால நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் சரி, கண்டிப்பா அந்த பொண்ணு இங்க வரப்போறதே இல்ல, அவளுக்கு நம்மளோட குடும்பத்தை பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணியை திட்டிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா பொண்ணு அழுதுகிட்டே உள்ள உஷாவோட நிலைமையை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனேயே கொஞ்சம் அதிர்ச்சியில தான் ஜெயா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா வந்த பொண்ணையோ ஜெயாவை கொஞ்சம் கூட கண்டுக்காம உடனடியே சண்முகத்துக்கிட்ட போயிட்டு, மாமா இப்ப அக்கா எப்படி இருக்காங்கன்னு கேட்க உடனடியே சண்முகமும், முதல்ல வா நீ உஷா கிட்ட வந்து பேசுன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போகிறாங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறமா தான் பொன்னிக்கு உஷா எந்த அளவுக்கு சீரியஸான நிலைமையில இருக்காங்கன்ற விஷயமே புரிய வருது. அதனால அவங்க லைட்டா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களோட அழுக கொஞ்சம் சவுண்டா வர இதை கேட்ட உடனேயே உஷா கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துல இருந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பொண்ணுகிட்ட அவங்க மன்னிப்புமே கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல அவங்கள செக் பண்ணிட்டு இருக்க நர்ஸுமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பிபி நார்மல் ஆயிட்டு இருக்கு, நீங்க அவங்க கிட்ட கண்டினியூஸா பேசுங்கன்னு சொல்ல உடனே பொண்ணையுமே ரொம்பவே பாசத்தோட உஷா கிட்ட பேசிட்டு இருக்கா. உஷாவும் அவங்க செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமே பொண்ணுகிட்ட மனசுடைஞ்சு போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இதை பார்த்த உடனே சண்முகமும், அவ்வளவுதான் உஷா இப்போ நார்மல் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே ரொம்பவே நிம்மதியோட வந்து எல்லார்கிட்டயுமே பொன்னி என் ஒய்ஃபையும் என் குழந்தையையும் காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு கண் கலங்கி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஜெயா, நம்ம ஒருவேளை பொன்னியை ரொம்பவே தப்பா யோசிச்சுட்டு இருக்கோமோ, ஒருவேளை எல்லாருமே சொல்ற மாதிரி நம்ம தான் முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கோமோன்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க பண்ற முட்டாள்தனத்தையே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் ஒரு வழியா இதுக்கு முன்னாடி ஜோசியக்காரங்க எப்படி உஷாவையும் உஷாவோட குழந்தையுமே காப்பாத்துறதுக்காக இந்த குடும்பத்துல இருந்தே ஒருத்தங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ, அந்த உதவியை இப்போ பொன்னி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்போ உஷாவும் உஷாவோட குழந்தையும் நல்லா இருக்காங்க. சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உஷா ஒரு வழியா மனசு வந்து பொன்னிக்கிட்ட தான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம பொன்னியுமே உஷாக்காக அந்த குடும்பத்து மேல இருந்த கோபத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கப்புறமா அவங்க அதே குடும்பத்துல இருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா உஷாக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க தன்னோட சுயமரியாதைக்காக அந்த குடும்பத்தை விட்டு ஒரு அடியா போயிடுவாங்களா? பொன்னி என்னதான் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.